ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான தோப்பு வெங்கடாச்சலம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் பெருந்துறை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் பணியாற்றினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த அவர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து கட்சி கட்டுப்பாடை மீறியதாக கூறி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிமுக தலைமை அவரை நீக்கியது. அதிமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பால் தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த 2021 ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதற்கிடையே திமுகவின் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில் தற்போது அதற்கான காரணம் தெரிய வந்துள்ளது. அதாவது பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேக கட்சியில் இணைந்துள்ளார். இதனால் மீண்டும் அதிமுகவில் இணைந்து இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்று வெங்கடாச்சலம் நினைக்கிறாராம். இதை மனதில் வைத்துதான் சமீபகால கட்சி பணிகளிலும் அவர் பெரிதாக ஈடுபாடு காட்டாமல் ஒதுங்கி இருந்ததாகவும் இதை தெரிந்து கொண்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவரது பதவியை பறிக்க உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே விரைவில் தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் சண்டே